கேள்வி கேட்குறோம். இப்போ உதயநிதி ஸ்டாலின்ட்ட கேட்கணும், நோகாமல் கேள்வி கேட்கணும். அதே இது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரை வந்து எரிச்சல் படுத்துற மாதிரி, கோவப்படுத்துற மாதிரி, எதை வேணுங்கன்னே சீன்ற மாதிரி அவங்க அந்த ஜேர்னலிசம், எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் இது கிடையாது. அது வேற. ஏன்னா இவங்க வந்து பல்லுபடாம வாசிக்கக்கூடிய சங்கம், அதனால இவங்களை ஜேர்னலிஸ்ட்னு சேர்க்கக்கூடாது. இவங்க வந்து கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமைகள். அது கேள்வி கேட்டு உதயநிதிட்ட கேள்வி கேட்டு இப்போ இன்டர்வியூ எடுத்தது கார்த்திகை செல்வன். ஆனால் வந்து களத்துக்கு வந்ததில் முக்கியமான ஆள் அமீர் அகமது. இவர் யாரு? அப்பப்போ அண்ணாமலை இன்டர்வியூ வந்துட்டுனா காலை இப்படி தூக்கி மேலே வச்சுட்டு கேள்வி கேட்பார்ல அந்த ஆத்மா. இவர் தான் வந்து பெரிய இது. இவங்களை தான் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் சங்கம்னு ஒன்று வச்சிருக்காங்க. ரேகாங்கிற அந்த பட்டியலின சமுதாய மாணவியை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி ரொம்ப இம்சை பண்ணாங்கல்ல, அது வந்து வெளியே தெரிஞ்சதுல, அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக வெளியே தெரிஞ்சுட்டு பார்த்தீங்களா? அந்த பிரச்சனை பெருசான உடனே இதை இப்போ திருப்பி விடணும். வழக்கம் போல அந்த திமுக கொத்தடிமைகளுடைய வேலை அது. அப்படியே திருப்பி வேற எங்கேயோ தள்ளி விடுறதுக்கான எடுத்த முயற்சி. காங்கிரஸ் எம்எல்ஏயாக இருந்த அரங்கநாயகி வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்றீங்களே, அது எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப அதுக்கு வந்து பதில் வந்து கருணாநிதி அன்றைக்கு வந்து என்ன பதில் அவர் சொன்னாரு? நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலைக்கு அங்கே பார் தெரியும் திராவிட நாடு. இதை விட கேவலமா எவனாவது பேச முடியுமா சொல்லுங்க? தயாநிதி மாறன் அந்த அவரு வந்து திருவாய்மலை வந்து என்ன வார்த்தை சொன்னாரு? மோடியை வந்து டாடின்னு சொல்றீங்க, இது இவரு ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்றீங்க, அவரை அப்பான்னு சொல்றீங்க, அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் என்ன உறவுன்னு கேட்டாரு அந்த ஆளு. அண்மையில செய்தியாளர் சந்திப்புல திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய சர்ச்சையா கிளம்பிச்சு. இந்த பல்லு படாம பேசுறது அப்படிங்கிறது. அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. கொங்கு பகுதியில் இருக்கிற ஒரு பழமொழியை தான் நான் சொன்னேன் அப்படின்னு. இதை கண்டிச்சு நாளைக்கு பத்திரிகையாளர்கள் சார்பில் போராட்டம் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? ஆமாம், அதாவது வந்து அதுலேருந்து விளக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும், புரிதலுக்கு வசதியாக இருக்கும். அதாவது வந்து பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போகுது, இதுதான் அவர் சொன்ன டைலாக். இது வந்து இயல்பான ஒரு டைலாக், சாதாரணமான ஒரு பேச்சு வழக்கில் உள்ள ஒரு டைலாக். எப்படின்னா, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் வாத்துக்கோழி மேய்ச்சேன். வாத்துக்கோழி மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் மாடு ஆடு எல்லாமே இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவுடைய அப்பா வீட்லேயும் அந்த ஆடு மாடு எல்லாமே வளர்த்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி நம்ம கிராமத்தில் பிறந்ததுனாலையும் இந்த விவசாய இதோடு வாழ்ந்ததுனாலையும் அந்த இதில் நான் 10லேருந்து 15 வரை ஏன் சொல்கிறேன்னா, அதில் டிஸ்கண்டினியூ பண்ணி என்னோட கல்வியை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த பக்கமாக போயிட்டேன். அது ஒரு சூழ்நிலை. அப்போது வந்து எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். ஒரு மாட்டில் பசுவில் பால் கறக்கிறோம் அப்படின்னா, காலையிலையோ இல்லைன்னா சாயந்தரமோ கறக்கிறோம் அப்படின்னா, முதல்ல கண்ணுக்குட்டியை வந்து அந்த தாய் பசுக்கிட்ட அவுத்து விடுவோம். அது வரைக்கும் தனியாக தான் வச்சுருப்போம். கண்ணுக்குட்டியை ஒன்றும் தாய் பசு கூட இன்னும் விளையாடலாம், கொஞ்ச நேரம் தான் அலோவ் பண்ணுவோம். அப்புறம் எல்லாம் தனியாக தான் வச்சுருப்போம். எல்லா பால் கறக்கிற மாட்டை வளர்க்குற எல்லாருமே அதுதான் நிலவரம். இப்போ கண்ணுக்குட்டியை வந்து விடுவாங்க. விட்ட உடனே என்ன பண்ணோம், இது போய் அந்த மாட்டுகிட்ட போய் அந்த மடியில் அது வாயை வச்சு பால் குடிக்க ஆரம்பிக்கும். இது பால் குடிக்க ஆரம்பித்த பிறகு தான் மடியில் பால் சுரக்கும். அது வந்து அந்த தாய்மையினுடைய ஒரு விஷயம். அது பசு மாட்டுக்கும் அது உண்டு. அந்த மாதிரி தான் பால் குடிக்க காம்பில் பால் வச்சு இது பால் உரிய ஆரம்பித்த உடனே அதுக்கு பிறகு தான் பால் சுரக்க ஆரம்பிக்கும். பால் நல்ல மடியெல்லாம் அது பால் சுரக்க ஆரம்பிச்சிட்டுனா மடியெல்லாம் நல்ல பெருசாகும். பார்த்த உடனே அது நல்லா தெரியும். அந்த மாதிரி சுரக்க ஆரம்பித்து பால் நல்லா மடியில் வந்து சுரந்துட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி நம்ம தனியாக பிரிச்சுருவோம். பிடிச்சி இழுப்போம். கயிறு கட்டியிருப்போம், அந்த கழுத்தில் இருக்கும், அதை பிடிச்சி இழுப்போம். இழுக்கும்போது அது பால் அங்கே குடிச்சிட்டு இருக்கும். குடிக்கும்போது நம்ம பிடிச்சி அதை வந்து கவனமாக நம்ம இழுக்கலை அப்படின்னா அதனுடைய அந்த கன்றுனுடைய பல்லு வந்து அந்த காம்பில் படம். அது வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். இப்போ கவனமாக சறுக்குன்னெலாம் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அந்த இடத்துல சொல்கிறது தான் பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போகுது. கன்றினுடைய பல்லு வந்து அந்த காம்பில் பற்ற போகுது, படாத அளவுக்கு நீ மென்மையாக தான் அதை வந்து இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கிராமத்தில் உள்ளது. இதுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடமும் உண்டு, கொங்கு மண்டலத்தையும் உண்டு. ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரே ஒரு விவசாய குடும்பம், அவருடைய வீட்டிலே பால் மாடெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் வளர்க்குறாங்க, ஜல்லிக்கட்டு காலம் முதற்கொண்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியும். அது இயல்பாக அவர் பேசின ஒரு வார்த்தை தான். நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கும் வந்து அது ஆமாம், அவர் என்ன ஒரு மென்மையாக அதுக்கு பிறகு நாளடைவில் இல்லை இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். இதே மாதிரி இதுக்கு இன்னொரு பழமொழியும் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, பல்லு படாமல் வாசின்னு இருக்காது. அவர் சொன்னது வந்து பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போகுதுங்கிறது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்ன வார்த்தை. ஆனால் இதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமாக இன்னொரு பழமொழி இருக்குது.
பல் படாம வாசி அப்படிங்கிறது இது வந்து பால் கறக்கிறதுல வராது. இது என்ன நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியதுல வந்து அந்த மாதிரி ஒரு இது வரும். அதை வாசிக்கக்கூடியதுல சின்ன அதாவது மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து நாதஸ்வரத்தை கற்றுக் கொடுக்கும்போது அதை சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த சீவாளின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, நாதஸ்வரத்தில் வந்து எப்பவுமே வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த பீபின்னு நீளமாக இருக்கக்கூடியது அந்த இது மூலமாக அந்த குழல் மாதிரி இருக்கும். அதில் முன்பு அந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன இது இருக்கும். அதில் தான் உதட வச்சு நம்ம ஊதுவாங்க. அதுக்கு பேர் சீவாளி. அந்த சீவாளி நிறைய தொங்க வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றா தனியாக வச்சு ஊதி பார்ப்பாங்க. அதில் எந்த அவங்களுக்கு அந்த எது திருப்தியாக இருக்கோ எது சரியாக இருக்கோ அதை எடுத்து அதில் பொருத்துவாங்க. அதன் மூலமாக வாசிப்பாங்க. அப்புறம் அந்த குழல் இதிலெல்லாம் கை வைக்கிற மூலமாக இசை வேறு வேறு விதமாக நமக்கு கிடைக்கும். இந்த காற்று அதிலேருந்து வரக்கூடிய காற்று வரும். இப்போ இதில் விஷயம் என்னென்னா இந்த சீவாளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பல்லு படக்கூடாது. அதைத்தான் அவங்க அந்த இடத்துல தான் அவங்க அதை சொல்லி கொடுக்கும்போது பல் படாமல் வாசிங்கிற வார்த்தை அதுக்காக வேண்டி உள்ளது. பல்லு அதில் படக்கூடாது, உதடு மட்டும்தான் படணும். உதடு பட்டால் மட்டும்தான் அந்த இல்லைன்னா பல்லை பிடிச்சி கடிச்சிங்க, பல்ல வச்சு கடிச்சிங்கன்னு என்னதுக்கு ஆகுது, சீவாடி அப்படியே அமைஞ்சிரும், அதோட முடிஞ்சு போச்சு. அங்கே காற்றும் வராது, இசையும் வராது, அப்போ அதை பிஞ்சும் போகும். அப்போ அதனால அதை வந்து அப்போ முதல்ல அடிப்படை பாடமே வந்து பல் படாமல் வாசிங்கிறது தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கறது. இந்த 2 பழமொழியும் நாளடைவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இந்த கோபாலபுரத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமாக அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படியே கிடக்குறாங்க பார்த்தீங்களா கொத்தடிமைகளா. இது மாதிரி ஊரில் யாராவது இந்த வசதியானவன் இல்லைன்னா இந்த ஊரில் பொறிக்கத்தனமாக சுற்றிக்கிட்டு தெரியுவனுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் போய் அவங்களுக்கு ஆஜராகி சம்மந்தம் இல்லாமல் அவங்களுக்கு போய் நின்றுட்டு எல்லாம் ஒத்து ஊதிட்டு இருப்பாங்கல்ல, அவன் மேலே தப்பு இருந்தால் கூட தப்பு இல்லாத மாதிரி பேசுவாங்கல்ல, அவன் செய்யாததை செய்தது மாதிரி கட்டமைப்பாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் இந்த இதை அப்படிப்பட்டவங்களை பார்த்து சொல்லும்போது வந்து பல்லு படாமல் வாசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. பல்லு படாமல் வாசி அல்லது சரி அண்ணாமலை ஐபிஎஸ் அவருக்கு சொன்ன மாதிரி பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போகுது. இந்த மாதிரி இந்த 2 பழமொழியும் வந்து நடைமுறையில் இதை பயன்படுத்திட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அதாவது ஒருவரை நோகாமல் அப்படியே இப்போ வந்து ஒருத்தட்ட கேள்வி இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட கேள்வி கேட்குறோம். இப்போ உதயநிதி ஸ்டாலின்ட்ட கேட்கணும்னா நோகாமல் கேள்வி கேட்கணும். அதே இது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிட்டனா அவரை வந்து எரிச்சல் படுத்துகிற மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி எதை வேணுங்கன்னே சீன்ற மாதிரி அவங்க அந்த ஜேர்னலிசம் எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் இது கிடையாது, அது வேற. ஏன்னா இவங்க வந்து பல்லுபடாமல் வாசிக்கக்கூடிய சங்கம், அதனால இவங்களை ஜேர்னலிஸ்ட்னு சேர்க்கக்கூடாது. இவங்க வந்து கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமைகள் இல்லைன்னா அண்ணா அறிவாலயத்தினுடைய கொத்தடிமைகள். அவங்க கொடுக்குற அந்த ஸ்வீட் பாக்ஸுக்காக வேண்டி அவங்க கொடுக்குற கூலிக்காக வேண்டி அந்த கூலிக்கை விட கொஞ்சம் அதிகமாக ஊதிக்கிட்டு இருப்பாங்க, வாசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால திரு அண்ணாமலை ஐபிஎஸை வந்து அந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்ட உடனே அவரு சும்மா இயல்பாக சொன்ன வார்த்தை தாங்க அது. அதில் ஒன்றும் பெரிய உள் மீனிங் 2வது மீனிங் 3ஆம் மீனிங் எல்லாம் ஒன்றும் வச்சு பேசலை. ஆனால் அதை இவங்க எடுத்து அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வேற ஒன்றுமே தப்பால் எனக்கு எதுவுமே தோணலை. அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு அதில் வரல. அது வந்து அந்த பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி என்ன கருப்பு கலரில் போட்டால் கருப்பு கலரில் தெரியும் பார்க்குறது, சிவப்பு கலரில் போட்டால் சிவப்பு கலரில் தெரியும், நீல கலர்னால் நீல கலரில் தெரியும், அப்படிலாம் ஒரு இது சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் யார் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்காங்க அவங்க அந்த கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. இருக்காங்களோ அதுக்கு தக்கவாறு அவங்களுக்கு புரிதல் வருங்களா. அந்த மாதிரி தான் இந்த பத்திரிகையாளர்கள்னு சொல்கிற இவங்க எல்லாம் அதுக்கு ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிச்சி அதை பொது வழியில சொல்லி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதை திசை திருப்பக்கூடிய ஒரு நாடக வேலையை உடனே அரங்கேற்றினாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த கேள்வி கேட்டு உதயநிதிட்ட கேள்வி கேட்டு இப்போ இன்டர்வியூ எடுத்தது கார்த்திகை செல்வன். ஆனால் வந்து களத்துக்கு வந்ததில் முக்கியமான ஆள் அமீர் அகமது. இவர் யார், அப்பப்போ அண்ணாமலை இன்டர்வியூ வந்துட்டுனா காலை இப்படி தூக்கி மேலே வச்சுட்டு கேள்வி கேட்பார்ல அந்த ஆத்மா. இவர் தான் பெரிய இது. இவங்களை தான் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு பேரை கொஞ்சம் மாற்றி பல்படாமல் வாசிப்போர் சங்கம்னு வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அவங்க தான் நாளைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் பண்ணுறாங்கன்னா நல்லா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அந்த முகத்திரை இன்னும் கொஞ்சம் கிழிஞ்சி தொங்கி மக்கள்கிட்ட இன்னும் நல்லா சேரும். அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் யார் வந்து என்னத்தை கேள்வி கேட்டாலும் சரி இந்த பல்படாமல் வாசிக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க. இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போகுது, இந்த 2 வாசகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை ஏன் இவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா கருணாநிதிங்கிற எம்எல்ஏ இருக்கார்ல, பல்லாவரம் எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏக்கு புத்திர பாக்கியம் இருக்குல்ல ஆண்ட்ரா, அந்த ஆண்ட்ராவும் அந்த அவருடைய மனைவியை சேர்ந்து ரேகாங்கிற அந்த பட்டியலின சமுதாய மாணவியை சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி ரொம்ப இம்சை பண்ணாங்கல்ல. அது வந்து வெளியே தெரிஞ்சதுல அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக வெளியே தெரிஞ்சுட்டு பார்த்தீங்களா. அந்த பிரச்சனை பெருசான உடனே இதை இப்போ திருப்பி விடணும். வழக்கம் போல் அந்த திமுக கொத்தடிமைகளுடைய வேலை அது. அப்படியே திருப்பி வேற எங்கேயோ தள்ளி விடுறதுக்கான எடுத்த முயற்சி. நீங்கள் நல்லா பாருங்க, கனிமொழி தர்மபத்தினி கனிமொழி உடனே ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க இதுக்கு.
அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கு தரம் தாழ்ந்து பேசிவிட்டார், அப்படி பேசிவிட்டார், இது இதழாளர்களை பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமா இவங்க வந்து ஒரு டூல் கிட் இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே அவர் பேசுவாரு. உடனே இந்த பத்திரிகையாளர் பேர்ல இருக்கக்கூடிய நிறைய கொத்தடிமைகளுக்குள்ள எல்லாரும் இதை எடுத்து பேசுவாங்க. அது பேசணும், அப்பதான் கஞ்சி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அறிவாலயத்துல இருந்து கஞ்சி எவனுக்கும் வராது. அதனால அதெல்லாம் பேசணும், பேசுவாங்க, உடனே பேசுவாங்க. இதெல்லாம் பேசி எடுத்து இதை அழகா திசை திருப்பதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா அது துரதிர்ஷ்டவசமா அது திசை திருப்ப முடியல. அதனால இது பண்ணாங்க. இதுல எனக்கு இன்னொரு கருத்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வந்து இப்போ அந்த அரசியல் இதே ரொம்ப அவமானப்பட்டு போச்சு, அரசியலே வந்து அசிங்கப்பட்டு போச்சு. ஒரு கட்சியினுடைய அதில் குறிப்பிடும்போது ஒரு அமைச்சர், ஏன் ஒரு அமைச்சருக்கு பேர் கிடையாதா? உதயநிதி, ஸ்டாலின் அப்படி போட வேண்டியதானே? இல்லை, அது கிடையாதா? ஒரு அமைச்சர், அப்புறம் ஒரு பத்திரிகை கார்த்திகை செல்வன் போட வேண்டியதானே? அந்த கேடு கட்டவும் பேரை அதை போடுறது கூட உங்களுக்கு இடம் கொடுக்கல மனசு. சரி, இதை வந்து இவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இப்படியெல்லாம் சொன்னார் வச்சார், இதெல்லாம் போட்டு அவர் ரொம்ப அசிங்கமாக பேசிவிட்டார் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு இதை கேட்க, இது யார்? இது கனிமொழி. இந்த தர்மபத்தினி யாருக்க மகா? கருணாநிதியுடைய மகா. கருணாநிதி வந்து என்ன சொல்லியிருந்தார்? சட்டசபையில் பேசினதை நான் சொல்கிறேன். சட்டசபையில் அரங்கநாயகிங்கிற காங்கிரஸ் எம்எல்ஏயாக இருந்த அரங்கநாயகி வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? திராவிட நாடுன்னு சொல்கிறீங்களே, அது எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து பதில் வந்து கருணாநிதி அன்றைக்கு வந்து என்ன பதில் அவர் சொன்னார்? நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலைக்கு அங்கே பார் தெரியும் திராவிட நாடு. இதை விட கேவலமாக எவனாவது பேச முடியுமா சொல்லுங்க? யாராவது பேச முடியுமா சொல்லுங்க? இதுதான் இவருக்கு புத்திரபாக்கி. இந்த மக தான் வந்து தர்மபத்தினி கனிமொழி. கருணாநிதியுடைய மக தான் வந்து ஏன் உங்க அப்பா என்னெல்லாம் சொன்னாருன்னு கொஞ்சம் புரட்டி பார்த்துட்டு இருந்து பேச வேண்டியதானே? இவங்க தான் சொல்றாங்க, அண்ணாமலைக்கு பாடம் எடுக்கிறாங்க இவங்க. அவரு சொன்ன வார்த்தை ஏதாவது திராவிட நாடுன்னு ஒண்ணு இல்லை, அதை தான் அவங்க கேட்டாங்க. நீங்க அதை சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்க திராவிட நாடு இருக்கு, திராவிட நாடுன்னு சொல்றீங்களா, எங்க இருக்குன்னு தானே கேட்டாங்க. அது ஒரு பெண்ணு வேற. அவங்க அப்படி கேட்ட ஒரு பெண்ணை பார்த்து இப்படி சொன்னார். அடுத்து மதுரைக்கு வந்து இந்திரா காந்தி அப்போது பிரதமர் இந்திரா காந்தி வந்திருந்தாங்க. இவங்க வந்து கல்லால் அடிச்சு நம்ம கள்ளத்துக்கு இறஞ்சி எடுத்து அவங்க மண்டையில காயம் வந்து ரத்தம் வந்து போச்சு. ரத்தம் வந்துட்டு இப்போ நிருபர்கள் கேட்குறாங்க கருணாநிதி கிட்ட, இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு மண்டையெல்லாம் உடச்சி எடுத்து ரத்தம் வந்து போச்சுன்னா உடனே அதுக்கு சொன்ன பதில் என்னது? பெண்களுக்கு 3 நாள் மாதவிடாய் வரும், அதுல இந்த அம்மாவுக்கு தலையில வருது. என்னங்க இது கேவலமா இல்லையா? இதை விட அசிங்கம் பிடிச்ச ஒரு பதிலை எவனாவது எதிர்பார்க்க முடியுமா? சொன்னதுக்கு திருவாய் மலர்ந்தது வந்து கருணாநிதி, கனிமொழியுடைய தந்தையார். ஆனா கனிமொழி வந்து அவரு ஆனா சொன்னார், கனிமொழி என் மகள், ராசாத்தி அம்மா வந்து கனிமொழியுடைய தாயார். இதுவே அசிங்கமான ஒரு பதில் தான். என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை, துப்பு கட்ட ஆளுக்கு மகளா பிறந்துட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி சிரிமாவோ பண்டாரநாயக்கா அவரை பத்தியும் ஒரு இது வரும். எப்படின்னா, இந்திரா காந்தியும் இலங்கை அதிபரும் சந்திக்கும் போது அவரோ வந்து மனைவியை இழந்தவர், இவரோ இந்திரா காந்தி கணவனை இழந்தவர், இருவரும் தனியறையில் 2 மணி நேரம் என்ன பேசியிருப்பார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய இதையும் கவர்ந்த ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ராசா. அவர் வந்து இந்துக்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து விபச்சாரி மகன்னு சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது உங்களுடைய சொந்தக்காரர் இருக்காரு, மத்திய சென்னை இப்போதைக்கு எம்பியா இருக்காரு தயாநிதி மாறன், அவரு வந்து திருவாய் மலர்ந்து என்ன வார்த்தை சொன்னாரு? மோடியை வந்து டாடின்னு சொல்றீங்க, இவரு ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்றீங்க, அவரை அப்பான்னு சொல்றீங்க, அப்ப அந்த 2 பேருக்கும் என்ன உறவுன்னு கேட்டாரு அந்த ஆளு பொறுக்கித்தனமா. இவருக்கு என்ன இது வந்து என்ன மாதிரியான பேச்சு இது? RS பாரதி சமீபத்தில் RS பாரதி என்னெல்லாம் கேவலமா பேசி வச்சிருக்காரு. பத்திரிகையாளர் விபச்சார், அதாவது ரெட் லைட் மீடியானே சொன்னாரு. பத்திரிகை என்ன ஒருத்தனுக்கு அது வாய பொங்கவே இல்லையா? அன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே. இவ்வளவுதாங்க. உங்க அப்பா வந்து அப்பர் வந்து எப்படிப்பட்ட யோக்கியதையில இருந்தாருங்கிறதுக்கு இது. உங்களுடைய இதயம் கவர்ந்தவர் மற்றவர்கள் எல்லாம் திருமாவளவன், பெண்களெல்லாம் இந்து பெண்களெல்லாம் பிறப்பால் பரத்தைகள் அப்படின்னு சொன்னார். அப்படியே சொன்னார். என்னைக்கு அதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டு கண்டிருக்கல நீங்க? அந்த ரேகாங்கிற அந்த மாணவி ஒரு பெண் குழந்தை, அது பட்டியலின் அவங்க அப்பன் வந்து விட்டுட்டு போயிட்டான் அந்த குடும்பத்தை. கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணினுடைய மகள் அவ. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு துப்பு இல்ல. அண்ணாமலை அவர்களுக்கு பதில் சொல்ற இவங்க வந்திருக்காங்க. கேவலமா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் சங்கு ஊதிடுவாங்க. ராமபிரானுக்கு அங்க பட்டாபிஷேகம் வச்சுட்டாங்க. அந்த ராமன் வந்து எப்பவுமே வந்து அதர்மத்தை ஒழிக்கக்கூடிய ஆளு. கையில வச்சிருக்காருல அந்த வில்லு அம்பெல்லாம் இருக்குல்ல, எதுக்கு அது? கையில பாலராமர் கையில வில்லு அம்பு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? அதர்மத்தை அழிக்கிறதுக்கு. அதனுடைய நாள் தொடங்கிட்டு அதர்மம் அழிக்கக்கூடிய படலம் தொடங்கிட்டு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அதர்மம் கிட்டக்கூடிய எல்லாமே மறையும், அழியும். இதுதான் என்னால இதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்.